हर नम पार्वती पतजे தென்னாடுடைய சிவனே போற்றி ஜெய் விக்ன விநாயக மூர்த்திக்கு வெற்றிவேல் முருகனுக்கு ஜெய் கங்கா மையா கி. அற்புதமான புண்ணிய யாத்திரை காசி யாத்திரைக்கு வந்திருக்கேன். அதுலேயும் ஆஷாட மாதம் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விசேஷம். அதில் ஆஷாட மாதம் ரொம்ப விசேஷம். ஆனி மாதம் ஆடி மாதம் சேர்ந்து வர்றதுக்கு ஆஷாட மாதம்னு பேர். நாம் எத்தனையோ பிறவிகள் எடுத்த பிற்பாடு தான் மனுஷ பிறவி நாம் எடுக்கிறோம். இந்த மனுஷ பிறவியில எவ்வளவு புண்ணிய யாத்திரை இருந்தாலும் காசி யாத்திரைங்கிறது துர்லபம். 1 கோடி ரூபாய் கையில காசு இருக்கலாம், ஆனா யாத்திரை பண்ண முடியாது. சுவாமி அனுகிரகம் பண்ணாதான் காசி யாத்திரை அனுகிரகம் ஆகும். அதுலயும் காசி யாத்திரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இல்லையா? அதனால காசி யாத்திரைய பிரயாகையிலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாகை, அலகாபாத் அப்படின்னு இப்ப சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். புராண க்ஷேத்திரத்துக்கு பேரு பிரயாகை. ஏன் இந்த க்ஷேத்திரத்துக்கு பிரயாகை அப்படின்னா, பூமியில இது மாதிரியான க்ஷேத்திரம் வேற கிடையாது. ஆதி காலத்துல இன்னைக்கு நடக்கக்கூடியது 28வது சதுர்யுகம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இருக்கு இல்லையா? இது மாதிரி 27 சர்க்கிள் முடிஞ்சு 28வது சர்க்கிள் நடந்துட்டு இருக்கு. இப்போ 28வது சுற்றுல கலியுகத்துல முதல் பாதத்துல இருக்கும். அப்படி முதல்ல லோகம் தோன்றின போது பிரம்மாவாகப்பட்ட விஷ்ணுட்ட போய் கேட்கிறாராம், எல்லாருக்கும் க்ஷேத்திரம் இருக்கு, எனக்கு க்ஷேத்திரம் இல்லையே அப்படின்னு. உடனே நீ போய் யஜ்ஞம் பண்ணு அப்படின்னா, அப்படி பிரம்மாவாகப்பட்டவர் ஒரு அடிக்கு ஒரு யஜ்ஞம் பண்ணாரா. அது இந்த ஊர். ஒரு அடிக்கு ஒரு யஜ்ஞம். அதனால இந்த ஊரே யஜ்ஞசாலை. அதுதான் யாகம், பிரயாகம். அப்படி பிரம்மாவினால பல கோடி யஜ்ஞங்கள் பண்ணப்பட்ட புண்ணிய பூமி இது. விஷ்ணு பிரம்ம பிரஜாபதி அப்படிங்கிற பிரம்மாவுக்கு அதிகாரம். அதனால கங்கா ஸ்நானம் காசி உள்ள போகணும்னா அதுக்கு ஒரு அதிகாரம் தரப்படக்கூடிய இடம் இந்த ஊர். காசியில போய் நாம பண்ணக்கூடிய கங்கா ஸ்நானம், பித்ரு யஜ்ஞம், தெய்வ தரிசனம், தேவத ஆராதனம், இதற்கெல்லாம் அங்கபூதமாக தான் இந்த க்ஷேத்திரம் இருக்கு. பிரயாகைங்கிற இந்த திவ்ய க்ஷேத்திரம். இந்த பிரயாகைங்கிற இந்த திவ்ய க்ஷேத்திரத்துல மனுஷனா பிறந்தவன் இந்த க்ஷேத்திரத்துல காலை வச்சுட்டான்னா அவனோட வம்சத்துல 10 தலைமுறை உத்தாரணம் அடைகிறான். அவ இங்க வந்து கங்கா ஸ்நானம் பண்றா பண்ணல, மற்ற காரியங்கள் அவளோடது. இந்த க்ஷேத்திரத்தினுடைய பிரவேசத்தினாலேயே அவ நல்கதி அடைகிறான். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, முத்தாத்தா, தசானாம் பூர்வேஷாம். அவ முக்தி அடைகிறதுல நமக்கு என்னப்பா பிரயோஜனம்? அவ இல்லைன்னா நாம கிடையாது. இங்க நாம வருதுனால நம்மளோட சந்ததி அடுத்த 10 தலைமுறைக்கு துர்பிக்ஷம் இருக்காது. அவளுடைய கிரகத்துல ஒத்தொத்தருடைய வீட்டுல கஷ்டம் இருக்காது. இன்னொரு 10 தலைமுறையில அரிசி வச்சிருக்கிற பாத்திரத்தை திறந்தேன்னா அரிசி இருந்துட்டே இருக்கும். உங்க ஆத்துக்கு ஒரு அதிதி வரா, ஒரு விருந்தாளி வந்தான்னா இல்லைன்னு சொல்லாம தருவேன். கற்பக விருட்சம் மாதிரி எல்லாம் இருந்துட்டே இருக்கும். ஒரு க்ஷேத்திரத்தினுடைய பிரவேசத்துல இத்தனையும் நடக்கிறது. அப்பேற்பட்ட வசத்தியான க்ஷேத்திரம். அப்போ இங்க ஏன் இவ்வளவு வசத்தின்னா, இந்த க்ஷேத்திரத்துல சொல்றது தேவதைகள்லாம் யார் யார் அப்படின்னா, நல்ல மரணம் அடைஞ்சால்தான் மோட்சம். ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது, நாமளே ஜீவஹத்தி பண்ணிக்கப்படாது, இப்படிலாம் எவ்வளவோ இருக்கு. ஆனா பிரயாகையில இங்க ஒரு இடத்துல ஆத்மஹத்தி பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஒரு காலத்துல ஆத்மஹத்தின்னா நேர போய் மேலேந்து ஒசரக்கேந்து கங்கையில குதிச்சு தன்னை ஜீவனை மறிச்சுருவா, ஜலசமாதி ஆயிடுவா. நிறைய பேர் அவளுக்கு மோட்சம் கிடைக்கிறது இந்த க்ஷேத்திரத்துல. மறந்து போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுறான், அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது பிரயாகையில மட்டும்தான். இதுக்காகவே மகாபாரதத்துல பீஷ்மாச்சாரியார் தன்னுடைய அந்திம காலத்துல குருக்ஷேத்திரத்துல தான் அம்பு படுக்கையில படந்தாலும்
தன்னுடைய ஜீவனாகப்பட்டது பிரயாகையில போகணும் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்துட்டு போனார். இங்க 3 நதி சங்கமிக்கிறது. ஹிமாச்சல பர்வதத்திலிருந்து உத்பத்தம் ஆகக்கூடிய கங்கை ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கம் யமுனா. இவா 2 பேருமே இமயமலையில எவ்வளவோ ஒசரக்க அங்கேருந்து அற்புதமா ஓடிட்டு வரக்கூடிய நதியாகப்பட்டது இங்க வந்து சங்கமிக்கிறது. கங்கை ஒரு பக்கம் வருது, யமுனை பக்கம் தான் நம்ம இறங்குவோம். 2ம் சேர்றது அந்தர்வாகினியா சரஸ்வதி இருக்கு. எங்கெங்கெல்லாம் பிரயாகை அப்படிங்கிறமோ அந்த இடம் எல்லா இடத்துலயுமே 3ஆவதா சரஸ்வதி இருக்கும். இந்த ஊர்ல இதை பார்க்கறது அதை பார்க்கறது இல்ல, ஸ்நானம் பண்றதுக்காக ஒரு க்ஷேத்திரம். திரிவேணி ஸ்நானம் தான் இங்க ரொம்ப முக்கியம். திரிவேணியில போய் கங்கை யமுனை சரஸ்வதி சங்கமிக்கக்கூடிய இடத்துல ஸ்நானம் பண்றோம் பாருங்க, அதுதான் இங்க. அப்போ மனுஷனுக்கு என்னன்னா பிறக்கிறதே உனக்கு 3 கடன் வந்துடுறது. அது இந்த க்ஷேத்திரத்துல ஆத்ம ருணம், காசியில தேவருணம், கயால பித்ரு ருணம். ருணம்னால் கடன், ருணம்னால் வியாதி. இந்த பிறவியே வியாதி. மனுஷனா பிறந்துட்டு எத்தனையோ கஷ்டப்படுறோம். நம்மளுடைய ஆயுசில பார்த்தோம் அப்படின்னா கஷ்டப்படுறோம். வேதநூல் பிராயம் 100 மனிதர் தாம் புகுவரேனும் பாதிதாம் உறங்கி போகும் நின்றதில் 15 ஆண்டு பேதை பாலகனதாகும் பசி பிணி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டேன் அரங்கமா நகருளானேங்கிற. ஆக ஜென்மா முழுக்க இப்படியே போயிடுறது, இதுக்கு எதுக்கு பிறவிங்கிறார். அப்பேற்பட்ட இந்த ஜென்மாவை நல்ல வழிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு க்ஷேத்திரம் பிரயாகை. இதுல அதனாலேயே ஆத்மருணம். நாம இது நாள் வரைக்கும் நாம இன்னைக்கு முதலா பிறந்தோமோ, ஃபர்ஸ்ட் மனுஷனா பிறக்கணும்னா 80 கோடி யோனிகள்ல பிறக்கிறோம். அது ஏதோ கணக்கெல்லாம் சொல்றா. அதுக்கப்புறமா சிவபுராணத்துல ரொம்ப அழகா சொல்றார் மாணிக்க வாசகர். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாயின்னு அவர் ஒரு பட்டியல் சொல்றார். சரி, இதெல்லாம் ஆன பிற்பாடுதான் நம்ம மனுஷனா பிறக்கிறோம். அப்போ நாம எப்போ பிறக்க ஆரம்பிச்சோமோ அன்னியிலிருந்து இன்னி வரைக்கும் சரீரத்தினால் பண்ணப்பட்ட பாவம் நிவர்த்தி அடையும் க்ஷேத்திரம் இதனால் பிரயாகை. அதுதான். அதனால இந்த திரிவேணி ஸ்நானம், இந்த திரிவேணிங்கிறது இது கும்பமேளா ஸ்தலம். அது என்ன கும்பமேளா ஸ்தலம்னா எல்லாம் அழிஞ்சிடும், ஆனால் 4 ஊர் அழியாது. ஆகாச மார்க்கமா கருட பகவான் தேவலோகத்திலிருந்து அமிர்தத்தை எடுத்துட்டு வருது. இந்த அமிர்தம் 4 க்ஷேத்திரத்துல கீழே விழுந்தது. அதுல ஒண்ணு பிரயாகை, இன்னொன்னு உஜ்ஜயினி, இன்னொன்னு நாசிக், இன்னொன்னு ஹரித்வார். இது 4மே கும்பமேளா க்ஷேத்திரம். இது 4மே 12 வருடத்துக்கு ஒரு முறை. இந்த வருடம் கும்பமேளா, நாம கும்பமேளா வருஷத்துல வந்திருக்கோம். மாசி மாதம் கும்பமேளா, இந்த வருடம் கும்பமேளா தான். நமக்கு தமிழ் வருஷம் தான் நமக்கு கணக்கில் வச்சுக்கணும். அதனால நம்ம கும்பமேளா வருடத்துல வரும் அப்படிங்கிறது அது அதை விட பெரிய ஒரு சிறப்பு நமக்கு. அப்படி இந்த க்ஷேத்திரத்துல அமிர்த க்ஷேத்திரம், அழியாதது, எல்லாம் அழிந்தாலும் அழியாதது இந்த க்ஷேத்திரம். பிரம்மா, காசியில சிவபெருமான், கயால விஷ்ணு, இவா 3 பேரையும் சேர்ந்துதான் இந்த ஜென்மாவில அனுகிரகம் வாங்கிட்டு வருது. காசி யாத்திரை ஏன் பண்றோம்னா, ஒரு மனுஷன் ஹிந்துவா பிறந்தவனாகப்பட்டவன் பூமியை சுத்தணும். காசி யாத்திரைங்கிறது பூ பிரதட்சண யாத்திரை அப்படின்னு பேர். சங்கல்பமே பூ பிரதட்சண யாத்திரை அப்படின்னு பேர். அதனாலேயே ராமேஸ்வரம், பாரத தேசத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், பாரத தேசத்துல இருக்கக்கூடிய வடகோடியில் இருக்கக்கூடிய காசி, இது 2த்தையும் சங்கமிக்கிற மாதிரியான யாத்திரையா அது இருக்கிறதுனாலதான் இதற்கு பூ பிரதட்சண யாத்திரை. பூ பிரதட்சண யாத்திரை பண்ணா என்ன ஆகுது அப்படின்னா, நாம திரிவேணியில ஸ்நானம் பண்ணினா உங்க வயசெல்லாம் 16ஆ மாறிடும். எல்லாரும் மாறிடுவேன். நீங்க கண்ணாடி எடுத்து பார்த்துக்கோங்க, முகம் மாறலே நினைக்க கூடாது. உள்ள இருக்கக்கூடிய ஆத்மா பிரகாசிக்கும். சரீரத்துல வேற ஒரு ஆற்றல் ஏற்படும். அவாத்துல சௌபாகியம் உண்டா. ஒரு முறை வந்தவா இருக்கா, 2 முறை வந்தவா இருக்கா, பல முறை வந்தவா இருக்கா. காசி யாத்திரை ஒவ்வொரு முறையும் ஒரு புது அனுபவத்தை ஏற்படுத்தும். நேற்றுக்கு வந்த மாதிரி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு வந்த மாதிரி நாளைக்கு இருக்காது. திருப்பி அடுத்த வாரம் எல்லாம் புதுசா இருக்கும், எல்லாம் ஆச்சரியமா இருக்கும், நமக்கு வித்தியாசமா தெரியும். காரணம், நம்ம ஊர்ல கோவில் இருக்கு, இங்க க்ஷேத்திரமே கோவில். இங்கெல்லாம் இந்த ஊருக்கு பத்தியலா இந்த க்ஷேத்திரமே கோவில். அதனால இங்க நாம இங்க இருக்கக்கூடிய சம்பிரதாயம், பூஜை முறை எல்லாம் வித்தியாசமா இருக்கும். அதனால இங்க நமஸ்காரம் பண்ணிக்கணும், இங்க பூஜை பண்ணணும். அதே மாதிரி பிராமணன்ட்ட எதை கொடுத்தாலும் தானமா, வஸ்திரம் கொடு வாங்கிப்பா, காசை கொடு வாங்கிப்பா, வீடை கொடு வாங்கிப்பா, பசுவை கொடு வாங்கிப்பா. யாராவது லோகத்துல முடிய கொடுத்தா வாங்கிப்பாளா? இந்த ஊர்ல மட்டும் தான் வாங்கிப்போம். சரீரத்தில் இருக்கக்கூடிய ஆத்ம ருணமானது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து காசி யாத்திரை பண்றதே அவளுக்கு அது கிடைக்கிறது. அப்போ வேணி தானம் பண்றது உண்டு. வேணி தானம், முடி இருக்கு இல்லையா,
நீங்க எல்லாம் பெண்கள் 3ஆ பிரிச்சு பின்றதே 2 தெரியும். ஒண்ணு எங்க, இன்னொன்னு இருக்கு தெரியலையே. திரிவேணி இது மாதிரிதான். அந்த சரஸ்வதி இதே ஹிமாச்சல பர்வதத்துல தான் உற்பத்தி ஆறா. ஹிமாச்சல பர்வதத்துல பத்ரிநாத்துக்கு மேல மானாக்கு பக்கத்துல அங்க சரஸ்வதி உற்பத்தியாகி அப்படியே மலையில போயிடுறான். அங்க மலையில போகக்கூடிய சரஸ்வதி ஆகப்பட்டவள் இங்க வெளிப்படுறான். நீங்க நல்லா கவனிக்கலாம். திரிவேணியில கொண்டு போய் இந்த முடியை கொண்டு போய் சேர்க்கறத நதியில விட்டா முடி என்ன ஆகும், வேகமா போகும். ஆனா இது உள்ளவா. அப்ப அந்தர்வாகினியா சரஸ்வதி உள்ளுக்குள்ள இருக்காள். அப்பேற்பட்ட உத்தமமான ஒரு க்ஷேத்திரத்துக்கு வந்திருக்கேன். இந்த க்ஷேத்திரத்துல என்னென்னலாம் பண்ணணும், எப்படியெல்லாம் பண்ண போறோங்கிறத கேட்டுன்னு அழகா நம்மளுடைய காலை வேளையில் இருக்கக்கூடிய புண்ணிய யாத்திரையை அற்புதமா ஆரம்பிக்க போறோம். சுவாமியுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் உண்டாக்கி தருது. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். ஹர நம பார்வதி பதஜே. தென்னாடுடைய சிவனே போற்றி.